ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம இந்த கொத்தவரங்காய் பொரியல் தான் இப்போ செய்ய போகிறேன். பாருங்கள், நல்லா எலசாக சூப்பராக இருக்குது. நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன். இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம சுத்தமாக கழுவிட்டு 2 சைடும் கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு ஆவியில் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு ஒரு ஆவியில் வேக வச்சுக்கலாம். அது வேகட்டும். நம்ம இப்போ ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எவ்வளோ எண்ணெய் வேணும்னு பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். ரொம்ப சூப்பரான காய் இது, ரொம்ப சத்தான காய் கூட. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆயில் நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் உளுந்து, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காய் கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது. கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாமே கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். பொடியை நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கலாம். இதை வதங்கட்டும் நல்லா. நான் வந்து 1/4 கிலோ காய்க்கு இவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் அதிகமாக காய் போடுறது இருந்தால் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக. காரத்துக்கு வந்து நான் 2 பச்சை மிளகா தான் சேர்க்குறேன். ஏன்னா பசங்களாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன். நீங்கள் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, சாம்பார் கூட வச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். நம்ம இப்போ காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க காய் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வேக வச்சு நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ரொம்ப வேகக்கூடாது, சும்மா ஒரு ஆவி வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு. இப்போ லைட்டாக நம்ம கலக்கி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும், அடி பிடிச்சிரும். பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம் மசாலாவோடு சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு இப்போ தேவையானது தேங்காய் துருவல். செம்மையாக இருக்கும். நல்லா தேங்காய் துருவி சேர்த்து கலக்கிக்கோங்க. சூப்பரான ஒரு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வேறு மெத்தடில் கூட இருக்குது, ஆனால் இதுவும் நல்லாயிருக்கும். சூப்பராக மிளகா பொடி, தக்காளி எல்லாம் கூட போட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பசங்க எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப சத்தான காய் இது, விரும்பி எல்லோரும் சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.